வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்னும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்களுடன் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று டியூஸ்டே அக்டோபர் 5th. இப்போது டொரண்டோ டைம் 9:18 p.m. Toronto weather 17 degrees Celsius. Sorry for the delay. We had some technical difficulties. இப்போது எங்களுடைய நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்ற விடயங்களை பார்க்கலாம். முதலாவது டாப் தியர் செக்மெண்ட். இதில் இன்று டொரண்டோவில் அமைந்துள்ள தமிழ் சமூக மைய செயற்திட்டத்தின் பூர்வாங்க வடிவமைப்பு வெளியானது. தமிழ் சமூக மைய செயற்குழு உறுப்பினர் நீத்தன் ஷான் எங்களுடன் இணைந்து கொள்ளப் போகின்றார். அதைத் தொடர்ந்து கனேடிய வலம். இதில் பார்க்க இருப்பது ஒன்டாரியோ இன்று டார்கெட் ரேபிட் கோவிட் டெஸ்டிங் ப்ரோக்ராம் பற்றி ரிலீஸ் பண்ணியிருந்தவர்கள். அவர்கள் அதை பற்றிய தகவல்களை இன்று அறிவித்திருந்தனர். டாக்டர் கிரண் மோர் இதை பற்றி எங்களுடன் விரிவாக பகிர்ந்திருந்தார். அதை பற்றியும் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய வலம், கனேடிய செய்திகள், நாளை நிலவும் காலநிலை, நாணய மாற்று வீதம் இவையெல்லாம் தான் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறப் போகின்றது. முதலாவது நாங்கள் பார்க்க இருப்பது தமிழ் கம்யூனிட்டி சென்டர் பற்றித்தான். இது முதன் முறையாக கனடாவில் அமைக்கப்படுகின்ற தமிழர்களுக்கு என்று தனியாக அமைக்கப்படுகின்ற ஒரு தமிழ் கம்யூனிட்டி சென்டர். கனடாவை பொறுத்த வரைக்கும் 1980s பார்த்தோம் என்றால் only few hundred தமிழ் கனேடியன்ஸ் தான் இருந்தவர்கள். ஆனால் இப்போ டொரண்டோவில் பார்த்தோம் என்றால் 100,000க்கு மேற்பட்ட தமிழ் கனேடியன்ஸ் வசித்து வரும் ஒரு இடமாக டொரண்டோ இருக்கின்றது. இங்கு தான் அமையப் போகின்றது தமிழ் கம்யூனிட்டி சென்டர். அண்ட் ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் தவிர்த்து கனடாவில் தான் லார்ஜஸ்ட் தமிழ் பாப்புலேஷன் இருக்கின்றது டொரண்டோவில். ஸோ இது தமிழ் கனேடியன்ஸுக்கு ஒரு வெற்றி என்றே சொல்ல வேண்டும் தமிழ் கம்யூனிட்டி சென்டர். இதை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகின்றார் நீத்தன் ஷான். இணைந்து கொள்ள போகின்றார் தமிழ் சமூக மைய செயற்குழு உறுப்பினர் நீத்தன் ஷான். வணக்கம் நீத்தன் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். சில கேள்விகள் இருக்கின்றது தமிழ் கம்யூனிட்டி சென்டர் பற்றி. முதலாவதாக வடிவமைப்பு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஸோ இந்த வடிவமைப்பு பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். யார் இது டிசைன் பண்ணது அண்ட் என்ன விடயங்கள் எல்லாம் இன்க்ளூட் பண்ணப்பட போகின்றது இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்குள்ளே என்று. இப்பொழுது வெளி வடிவம் வெளியிட்டு இருக்கின்றோம். உள்ளுக்குள்ள ஏற்கனவே கூறப்பட்டது போல ஒரு ஆடிட்டோரியம், இண்டோர் ஜிம், மீட்டிங் ரூம்ஸ், ஒரு லைப்ரரி, ஜெனசைட் மியூசியம் போன்ற இடங்கள் உள்ளடக்கப்பட்டாலும் இப்பொழுது நாங்கள் வெளியிட்டக்கூடிய வெளியமைப்புல நீங்க பார்க்கலாம் சில முக்கியமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தோம். ஒன்று இந்த அகம்புறம் என்று எங்களோட தமிழ்ல நிறையவே இருக்கு. அது மாதிரி அகத்துக்கு ஏற்ற மாதிரியான சேவைகள் ஒரு பிரிவாகவும், புறம் சம்பந்தமான சேவைகள் வடிவமைக்கப்பட்ட இன்னொரு விதமாகவும் இருக்குது. மற்றது அந்த ஏரியால கூடுதலா சின்ன கட்டிடங்கள்லாம் இருக்கு, வீடுகள்லாம் இருக்குது, பெரிய கட்டிடங்கள் இல்லை. அப்ப இந்த இடம் அங்கே பின்னுக்கு ரூஜ் நேஷனல் பார்க் இருக்குது. அப்ப அது ஒரு ஆக உயரமா கட்ட முடியாது அந்த இடத்துல. அந்த கேரக்டரிஸ்டிக், அந்த ஏரியாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்ட மாதிரி. அப்ப அது கொஞ்சம் பதியப்பட்ட இடமாவும், ஆனா நிறைய இடம் இருக்கக்கூடிய மாதிரியும், அதுல லகரம் வடிவத்துல ஒரு ட்ரெயில் ஒன்று இருக்குது. தமிழ் மொழி சம்பந்தமாக கௌரவிக்கின்ற வகையிலும் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மற்றது இந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த முற்ற வழி மாதிரி, அந்த நடுவுல எங்களோட வீடுகளுக்குள்ள இருக்கிற அந்த நடுவுல இருக்கிற இடம் மாதிரி கோர்ட்யார்ட், சென்ட்ரல் கோர்ட்யார்ட் நாங்கள் சொல்லலாம். அது மாதிரி ஒன்று உள்ள கட்டப்பட்டிருக்கு. அது எங்களோட ஒரு ஃபீச்சர் எங்களோட சமூகத்துல முந்தி நாங்கள் வாழ்ந்த போதிலையும். மற்றது ஒரு கப்பல் வடிவம் மாதிரி ஒன்று மேலே இருக்குது. அது எங்களோட புலப்பெயர்வு எங்கட மட்டுமில்லை, கனடாவில் பல மக்கள் ஒன்றாக இங்க வந்திருக்கக்கூடிய அந்த கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அப்படி பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குது. இப்போ வெளியில ஒரு மைதானம் இருக்குது. மற்றது நடந்து செல்றதுக்கு, விளையாடுறதுக்கு பூங்கா கொண்டு எல்லாம் சேர்த்து கட்டப்பட்டிருக்குது. இது ஒரு ஆரம்ப கட்ட புள்ளியா மக்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்குது. மக்களோட கருத்துக்களை கேட்கறதுக்கு அதிகமா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு இது வரைக்கும். ஆனா என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம், என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்கு, என்னென்ன விஷயங்கள் மாற்றப்படலாம் என்ற கருத்துக்களை இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு நாங்கள் மக்களிடம் எதிர்பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நீங்க பண்றதுக்கு டவுன் ஹால் அக்டோபர் 13th நடைபெற இருக்கின்றது. யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், எப்படி ஜாயின் பண்ணலாம் என்று அதை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா? நிச்சயமா இது எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். தமிழர்களா இருக்கக்கூடிய அனைவருமே இது கம்யூனிட்டி டவுன் ஹால். சமூகத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், அமைப்புகள், தொண்டர்கள், இளைஞர்கள், முதியோர் யாருமே இந்த இதுக்கு வரலாம். தமிழிலும் ஆங்கிலத்திலும் இடம்பெற இருக்கிறது. அது இருமொழிகளிலும் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அது இணையதளம் மூலமாக வெர்ச்சுவலாகத்தான் வழங்கப்படுகின்றது. அது அந்த விடயங்களை நீங்க நேரடியாக அதுல இவென்ட் பிரைட் மூலமாக
சேரலாம், அல்லது நீங்கள் பதிவு செய்து கொண்டு வரலாம், அல்லது நீங்கள் இணையதளத்திலும் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த டவுன் ஹாலில் நடைபெறுகின்ற விடயங்களை. அதைவிட நேரடியாகவும் இப்பொழுது இணையதளம் மூலமாகவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கூட நாங்கள் தொடர்ந்து கருத்துக்களை சேகரித்து கொண்டு வருகிறோம். அவை அந்த இதை பற்றிய கருத்துக்களை அந்த டவுன் ஹாலில் மட்டும்தான் சொல்ல வேண்டும் அல்ல, நீங்கள் அதுக்கு முன்பும் பிறகும் கூட சொல்லிக்கொள்ளலாம். தேங்க்யூ. நாங்கள் இது வந்து முதல் முறையாக கட்டப்பட போகின்ற தமிழ் கம்யூனிட்டிக்கு இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்று சொல்ல வேண்டும். அண்ட் கெனியன் கவர்மெண்ட்டிட்ட இருந்து எங்களுக்கு சப்போர்ட் வந்திருக்கின்றது. ஃபண்டிங் வந்து $26.3 million வந்திருக்கின்றது. ஸோ அதை தவிர்த்து இன்னும் ஃபண்டிங் தேவைப்படுகின்றது. ஸோ அந்த ஃபண்டிங் எப்படி கலெக்ட் பண்ணுவதாக இருக்கின்றது? நிச்சயமா இது 26.3 மில்லியன் மத்திய மாகாண அரசாங்கத்திடமிருந்து வந்திருக்கிறது. ஃபெடரல் அண்ட் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் வந்து மாநகர அரசாங்கம், அதாவது டொரண்டோ அரசாங்கம் அந்த காணியை பல ஆண்டுகளுக்காக தந்திருக்கின்றனர். அது கூட ஒரு பெரிய அளவிலான ஒரு நிதி பங்களிப்பு கூட. தமிழ் மக்களிடையே கிட்டத்தட்ட $40 மில்லியன் உருவாக்கப்படுகின்ற கட்டிடம். ஆகவே மீதி பணம் தமிழ் சமூகத்திடமிருந்து, வணிகர்களிடமிருந்து, அதாவது இவ்வாறான விடயங்களுக்கு பணம் வழங்குவதற்கு பலர் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பொதுமக்களிடமிருந்தும் பணங்கள் நிதி சேகரிக்கப்படும். ஆனால் இன்னும் நாங்கள் அதற்குரிய வடிவத்தை அமைக்கவில்லை. அது முற்றுமுழுதாக ஒரு வெளிப்படைத்தன்மை கொண்ட பொறுப்புக்கூறல் உள்ள ஒரு விதமான ஒரு அங்கமாகத்தான் இருக்கும். ஆகவே இதுவரைக்கும் நாங்கள் அதற்குரிய வடிவத்தை அமைக்கவில்லை. அதை அமைத்து வருகின்ற பொழுது, மக்களிடம் அது வெளியிடுகின்ற பொழுது அவர்கள் நேரடியாக அந்த உதவியை வழங்க முடியும். அந்த உதவி எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது, எவ்வளவு பணம் சேகரிக்கப்பட்டிருக்கின்றது மட்டுமல்ல, எவ்வாறு செலவிடப்படுகின்றது என்று கூட நாங்கள் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வோம். அதற்கு முதலிலே நாங்கள் இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர் என்பது ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனாக ரெஜிஸ்டர் பண்ணுவதற்காக காத்திருக்கணும். என்னால் உங்களுக்கு தெரியும், சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் என்ற பொழுது அது இன்னும் அதிகமாக அதற்கு நன்கொடை வழங்குவவர்களுக்கு அதிகமாக வருமான வரி சம்பந்தமான சலுகைகள் கிடைக்கும். அதனால் அதற்குரிய நேரத்தை பார்த்து கொண்டிருக்கோம். அது வருகின்ற பொழுது முழுமையான ஃபண்ட் ரைசிங் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் மக்களுக்கு அறியப்படுத்தணும். தேங்க்யூ. இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர் வடிவமைப்பதன் மூலமாகவும் உருவாக்கம் செய்வதன் மூலமாகவும் தமிழ் கம்யூனிட்டிக்கு என்ன இம்பாக்ட்ஸ் நீங்க கொண்டு வரும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிஜமா ஒரு சமூக நிலையம் என்பது ஒரு கனடாவிலே ஒரு இனத்தின் வளர்ச்சியில் ஒரு அங்கமாகத்தான் பார்க்கப்படும். ஒரு இனம் இந்த வளர்ச்சி அடைகின்ற பொழுது நாங்கள் பல விடயங்களை பார்ப்போம். எவ்வளவு பேர் அரசியல் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் வணிகர்களாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் விளையாட்டுத்துறையில். அதே போல இந்த சமூகத்துக்கு ஒரு சமூக மையம் ஒன்று உருவாக்கி இருப்பது என்பது அந்த இனத்தின் வளர்ச்சியை குறிப்பது, அதாவது அந்த இனத்தின் அடையாளத்தை குறிப்பது. கனடாவிலே நாங்கள் பல்லின கலாச்சாரம் சொல்கின்ற பொழுது நாங்கள் கனடியர்களாகவும் இருக்கலாம், தமிழர்களாகவும் இருக்கலாம், இரண்டுக்கும் இடையில் அது முரண்பாடுகளும் இல்லை. ஆகவே அதை காட்டுகின்ற ஒரு வடிவமாக, தமிழர்களுக்கான ஒரு பொதுவான இடமாக, ஒற்றுமையாக தமிழர்களிடையே பல பிரிவுகளாக இருந்தாலும் நமது ஒற்றுமையை காட்டுகின்ற, நமது வரலாற்றை காட்டுகின்ற, நமது எதிர்காலத்தை காட்டுகின்ற ஒரு இடமாக அதை பார்க்கின்றோம். எல்லா தேவைகளும் ஒரு இடத்தில் பூர்த்தி செய்ய முடியாது, என்றால் நாங்கள் ஒரு பெரிய சமூகம். இருந்தாலும் இந்த இடம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக, ஒரு இடமாக, ஒரு அடையாளமாக எங்கள் சமூகத்துக்கு தொடர்ந்து இருக்கும். குறிப்பாக அடுத்த சந்ததிக்கு நாங்கள் என்னுடைய சந்ததி கூட இல்லை, என்னுடைய பிள்ளைகள் அல்லது எனது பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஒரு லெகசியாகத்தான் நான் பார்க்கிறேன். என்றால் அது அந்த அளவுக்கு தான் இந்த தேவைகள் இருக்கின்றது இந்த சமூகத்துக்கு. அதை விட சமூக நலன் கருதிய பல சேவைகளை அங்கு வழங்கக்கூடியது. இன்று எங்கள் சமூகத்தில் பல தேவைகள் இருக்கிறது. கனடாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான, மூத்தோர்களுக்கான பல சேவைகள், இளைஞர்களுக்கான சேவைகள் என்று பல தேவை இருக்கிறது. அதை வழங்கக்கூடிய ஒரு இடமாக கூட நான் அதை பார்க்கிறேன். தேங்க்யூ. தமிழ் கம்யூனிட்டி சென்டர் இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போ ஃபினிஷ் பண்ணப்படும் என்று ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கின்றீர்கள்? ஆமாம், நாங்கள் அந்த டைம்லைனை முதல்ல வெளியிட்டு இருக்கின்றோம். ஒரு ஆக்சலரேட்டட் பாத்ன்னு சொல்றார்கள், அது வேகப்படுத்தப்பட்ட ஒரு கட்டிடம் கட்டுகின்ற பணியில் தான் நாங்கள் இருக்கின்றோம். இந்த வருடமும் அடுத்த வருடமும் அதிகமாக கூடுதலாக நாங்கள் அந்த டிசைன் ஒர்க்னு சொல்றாரு, ஆர்கிடெக்சரல் டிசைன் ஒர்க், ப்ரிப்பரேஷன் ஒர்க், அந்த கிரவுண்ட் பிரேக்கிங் என்றது, அதாவது கட்டிடம் கட்டுகின்ற ஆரம்ப அத்திவாரம் இடுகின்ற விடயம் வந்து 2023ஆம் ஆண்டில் தொடங்கி 2025ஆம் ஆண்டில் 2 வருடங்களுக்குள் அதை முடிப்பதற்காக இருக்கணும். அதை எல்லாம் சரியான நேரத்தில் ஏதாவது சந்தர்ப்ப வசமாக பிழைகள் வராவிட்டால் நிச்சயமாக 2025ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் அல்லது இறுதி பகுதிக்குள் இது முடிக்கப்படும் என்று நம்புகிறோம். கடைசியாக தமிழ் கம்யூனிட்டி சென்டர் பற்றி வேறு ஏதாவது விடயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? நிச்சயமா இது தமிழ் சமூகத்தின் முழுமையான வெற்றி. இதுவரைக்கும் நாங்கள் பயணித்திருப்பது என்பது நமது சமுதாயத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல், பொருளாதார, கலாச்சார வளர்ச்சியின் ஒரு வடிவம் தான். ஆகவே இது எல்லோருக்கும் சென்றடைய வேண்டிய வெற்றி. அதே நேரத்தில் எல்லோருமே ஒற்றுமையாக இன்னும் தங்களது ஓனர்ஷிப்போடு இதை தங்களுடையது என்று எண்ணி
பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், முழுமையாக பங்கு பெற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இது முழுமையாக மக்களுக்கு சேரக்கூடிய ஒரு இடமாக அமையும். ஆகவே தொடர்ந்து இந்த இடத்தில் ஈடுபாடோடு இருங்கள், தொடர்ந்து எங்களுடன் பயணித்துக் கொண்டிருங்கள். இன்னும் பல மைல்களை எட்ட இருக்கின்றது, ஒன்றாக எட்டுவோம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். Thank you once again. நன்றி எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கு நீதன் அண்ணா. நன்றி, வணக்கம். Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:29 PM. டொரண்டோ வெதர் 17 டிகிரி செல்சியஸ். தமிழ் சமூக மைய செயற்குழு உறுப்பினர் நீதன் ஷானுடன் உரையாடி இருந்தோம். அடுத்தது நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனேடிய வலம். இதில் நாங்கள் பார்க்க இருப்பது டாக்டர் கீரன் மோர் எங்களிடம் இன்று பகிர்ந்து கொண்ட விடயங்கள் பற்றித்தான். டார்கெட்டட் ரேபிட் கோவிட் டெஸ்டிங் என்ற ஒரு ப்ரோக்ராம் ஸ்கூல்ஸுக்கு வர இருக்கின்றது. ஸோ இது ஏனென்று பார்த்தோம் என்றால் ஹை ரிஸ்க் ஆன ஏரியாஸில் வந்து டிரான்ஸ்மிஷன் கூடவாக இருக்கும் அண்ட் பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்று செல்வது வந்து கொஞ்சம் சேஃப் இல்லாமல் இருக்கும். ஸோ இதனால் வந்து வேக்சின் போடப்படாத பிள்ளைகளுக்கு வந்து இந்த ரேபிட் கோவிட் டெஸ்டிங் ப்ரோக்ராமில் வந்து இன்வால்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம் வேண்ட பிள்ளைகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இல்லையாண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேபிட் டெஸ்ட் ஒன்லி நான் முதல்ல சொன்ன மாதிரி அன்வேக்சினேட்டட் ஸ்டூடெண்ட்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் அண்ட் அன்வேக்சினேட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த ப்ரோக்ராமில். அண்ட் அவர்களுக்கு நோ சிம்டம்ஸும் இருக்கக்கூடாது. அண்ட் ஃபுல்லி வேக்சினேட்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதை ரெக்கமெண்ட் பண்ணப்படவில்லை. டாக்டர் கீரன் மோர் இந்த ப்ரோக்ராம் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொல்லிய விடயங்கள் என்னவென்றால், இந்த ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் எங்கே ஹை ரிஸ்க் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இருக்கின்றதோ அண்ட் வேக்சின் கவரேஜ் வந்து எந்த இடங்களில், எந்த பாடசாலைகளில், இந்த கம்யூனிட்டியில் எல்லாம் குறைவாக இருக்கின்றதோ அங்கேயும் இந்த ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் வேக்சின் ரேட் வந்து குறைவாக இருக்கிற கம்யூனிட்டிஸ்லேயும் ஸ்கூல்ஸ்லேயும் சைல்ட் ஹெல்த் கேர் செட்டிங்ஸ்லேயும் இந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் என்று சொல்லியிருந்தார். அண்ட் இதனால் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ப்ரொடெக்ஷனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கும் அண்ட் ஸ்கூல் க்ளோஷர் வந்து மினிமைஸ் பண்ணும் என்றும் டாக்டர் கீரன் மோர் எங்களுடன் குறிப்பிட்டிருந்தார். இப்போது அவர் கூறிய விடயங்களை பார்க்கலாம். COVID-19 vaccination and extensive public health measures in place remain the primary responses to prevent the introduction of transmission of the virus in school and childcare settings. While vaccines and strategies such as masking, cohorting, and daily symptom screening measures remain the best defense against COVID-19, screening and testing remain important tools in protecting against the spread of COVID-19. To further help our schools remain safe and open, the province will support the implementation of rapid antigen screening for COVID-19 in specific schools and licensed childcare settings on the direction of the local medical officer of health. This school-based program is in keeping with current provincial guidance for rapid antigen screening and based on advice from Public Health Ontario, the Ontario COVID-19 Science Advisory Table, and Ontario's Testing Strategy Expert Panel, and it's focused on screening of children in public health units with the highest risk of transmission. Where the risk of transmission is very high and vaccine coverage is low at the community or school level, this measure may provide an additional layer of protection for schools and child care centers to minimize risk of outbreaks and potential closures.
routine rapid antigen screening of fully vaccinated individuals and children is not currently recommended given the effectiveness of the COVID-19 vaccines, as well as the risks posed by the disruption of learning as the result of false positive tests. This COVID-19 rapid antigen screening for childcare and school-aged children will proceed in the following manner. Local medical officers of health will determine if rapid antigen screening will be implemented in their region to local factors and needs. Where the public health unit has identified a need for rapid antigen screening in schools or childcare settings, tests will become available. This testing would be voluntary. Parents will be able to choose if their children participate in this screening offered by their schools or licensed childcare settings. Rapid antigen screening will be used only for unvaccinated, asymptomatic students and children who are not high-risk contacts, as in participating or in an outbreak. People who are symptomatic and high-risk contacts should continue to access lab-based PCR testing at assessment centers and other specimen collection centers. Unvaccinated, asymptomatic children will be able to conduct the rapid antigen screening at home and will be provided with instructions and necessary supports. Children who receive a negative result on a rapid antigen screening test will continue in-person learning. Children who receive a positive result will be required to seek a lab-based PCR test at a local assessment center or specimen collection center and will need to isolate until the result of that lab-based PCR test is known. Targeted asymptomatic screening could help detect cases in schools earlier and reduce the risks of ongoing outbreaks and or closures, particularly in communities across the province that have a high prevalence of active COVID-19 cases. COVID-19 உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் brokerage in கனடா. broker of record செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்-ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:36 PM, டொரண்டோ வெதர் 17 degrees Celsius அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். இப்போது நாங்கள் ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் கிரண் மோர் சொல்லிய விடயங்களை பார்த்தோம். இவர் சொல்லியிருந்தார் டார்கெட்டட் ரேபிட் கோவிட் டெஸ்டிங் ப்ரோக்ராம் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் சைல்ட் கேர் செட்டிங்ஸில் வந்து யூஸ் பண்ணப்படும். எங்கே ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணப்படும் என்று பார்த்தோம் என்றால் எந்த கம்யூனிட்டியில் வந்து வேக்சின் கவரேஜ் வந்து லோவாக இருக்கின்றதோ, கம்யூனிட்டி டெஸ்ட் பாசிட்டிவ் ரேட்ஸ் வந்து ஹையாக இருக்கின்றது அண்ட் கேஸ் கவுண்ட்ஸ் இன் ஸ்கூல்ஸ் வந்து ஹையாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட பாடசாலைகளில் வந்து அண்ட் சைல்ட் கேர் செட்டிங்ஸ் இந்த ரேபிட் கோவிட் டெஸ்டிங் வந்து யூஸ் பண்ணப்படும். அண்ட் எல்லா பிள்ளைகளும் இதில் வந்து பங்கு பெற்றியலாது. ஒன்லி வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் மட்டும்தான் அண்ட் சிம்டம்ஸை காட்டாத பிள்ளைகள் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏனென்று பார்த்தோம் என்றால் வேக்சின்ஸை வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த எஃபிஷியன்சி வந்து இருக்கும். ஸோ அவர்களுக்கு வந்து தேவையில்லை, ரெண்டாவது எஃபெக்டிவ்னஸாக இருக்கும். ஸோ வேக்சின்ஸ் பெற்ற பிள்ளைகள் வந்து இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை என்றும் டாக்டர் கிரண் மோர் சொல்லியிருந்தார். அண்ட் டாக்டர் கிரண் மோர் எல்லோருக்குமே தெரியும், லாங் வீக்கெண்ட் வரப்போன்றது. October 11th நேஷ்னல் ஹாலிடேயாக எல்லோருமே தேங்க்ஸ் கிவிங்கை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இதை பற்றியும் டாக்டர் கிரண் மோர் எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தார். என்னவெல்லாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்ற ரெக்கமெண்டேஷன்ஸையும் Thursday விரிவாக சொல்லுவார். பட் இன்றைக்கு கொஞ்சம் ஷார்ட் லிஸ்டாக இன்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தார். ஸோ இதில் முதலாவதாக ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் டாக்டர் கிரண் மோர் இன்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்ன விடயம் என்னவென்று பார்த்தோம் என்றால், பப்ளிக் ஹெல்த் ஆஃபிஷியல்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணினோம். நீங்கள் வந்து
ஒன்று கூட போகிறீங்க தேங்க்ஸ் கிவிங்க்கு என்றால் வேக்சின்ஸை பெற்றுக்கொண்டவர்கள் ஒன்று கூடினால் மாஸ்க் போட தேவையில்லை என்று கூறியிருந்தார். ஆனால் நீங்கள் வேக்சினேட்டான ஆட்களும் வேக்சினை பெற்றுக்கொள்ளாதவர்களும் ஒன்று கூடினால் நீங்கள் மாஸ்கை போட்டுக்கொள்றதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். அண்ட் ஒரு கெப்பாசிட்டி லிமிட்டையும் எங்களுடன் பகிர்ந்திருந்தார். அது என்னவென்று பார்த்தோம் என்றால் நீங்கள் வீட்டுக்குள்ளே இன்டோர்ஸில் கேதர் பண்ணுவதாக இருந்தால் 25 லிமிட் ஆக இருக்கின்றது. அண்ட் அவுட்டோர்ஸில் நீங்கள் கேதர் பண்ண போகின்றீர்கள் என்றால் தேங்க்ஸ் கிவிங்குக்கு 100 people லிமிட்டாக இருக்கின்றது. ஸோ அண்ட் சொல்லியிருந்தேன் நீங்கள் கோவிட் சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் போக வேண்டாம். அண்ட் சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றா ப்ளீஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கோவிட் இருக்கா இல்லையாண்டு. அண்ட் ரிசல்ட் நெகட்டிவாக வந்தால் மட்டும் நீங்கள் இந்த கேதரிங்குக்கு போங்கோ என்றும் குறிப்பிட்டிருந்தார். அண்ட் அதே மாதிரி தான் ஹாலோவீன் பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தார். ஸோ இது பேரண்ட்ஸுக்கு ஸ்பெஷலி கிட்ஸுக்கு ஒரு எக்ஸைட்டிங் டைமாகத்தான் இருக்கும். அக்டோபர் எண்டில் ஹாலோவீன் வருகின்றது. ஸோ லாஸ்ட் இயர் இந்த இயர் எல்லாம் கோவிட் டைம்ஸால் எல்லாம் இம்பேக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி தான் ஹாலோவீனும். ஸோ லாஸ்ட் இயர் ஒன்டாரியோவில் பிரீமியர் டக்ஃபோர்ட் சொல்லியிருந்தார் எங்கே எல்லாம் ஹை ரிஸ்க்காக இருக்கின்றதோ கோவிட் ஸ்ப்ரெட் அங்கே ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் அதுக்கு நோ சொல்லியிருந்தார். பட் கோவிட் ஸ்ப்ரெட் ஹை ரிஸ்க் இல்லாத ஏரியாவில் பிள்ளைகள் போகக்கூடியதாக இருந்தது ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங். ஆனால் அவர்களுடைய மாஸ்கை போட்டிருக்க வேண்டும். கேண்டீஸை கொடுப்பவர்களும் மாஸ்கை போட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு ரூல்ஸ் இருந்தது. அண்ட் இந்த டைமில் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது எங்களுடைய ஆவரேஜ் கோவிட் கேஸ் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஸோ லாஸ்ட் இயர் ஒன்டாரியோவில் 709 ஆவரேஜ் கேஸஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டு வந்தது. இப்போது only around 500 ஆவரேஜாக இருக்கின்றது. ஸோ இதை பற்றியும் எப்படி இந்த முறை ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் இருக்க போகின்றது, ஹாலோவீன் இருக்க போகின்றது என்பதை பற்றியும் இந்த வருகின்ற Thursday மோர் ரெக்கமெண்டேஷன்ஸை ரிலீஸ் பண்ணுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக நாங்கள் நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கன்சர்வேட்டிவ் லீடர் எரின் பற்றி தான். ஸோ உங்களுக்கு தெரிந்திருக்கும் எலெக்ஷன் 2 கிழமைக்கு முன்னுக்கு நடைபெற்றிருந்தது செப்டம்பர் 20th. அதில் அகேன் லிபரல் மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்திருக்கின்றது. அண்ட் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி 2வது இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். அண்ட் இவர்கள் 119 சீட்ஸை வின் பண்ணியிருக்கின்றார்கள். ஸோ லீடர்ஷிப் ரிவ்யூ இருக்குமா இல்லையா என்று பற்றி டிஸ்கஸ் பண்ணுவதற்காக முதன்முறையாக காக்கஸோட அவர் இன்றைக்கு மீட் பண்ணியிருந்தார் ஆடவாவில். ஸோ இதை பற்றி கன்சர்வேட்டிவ் லீடர் எரின் எங்களுடன் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்க்கலாம். Following the election, I announced that our Conservative team will be doing a thorough review process and took immediate action to get the ball rolling the day after the election. As I said today during our first meeting as a caucus, as leader, I am accountable. Accountable for what went well and accountable for where we fell short. I'm also accountable for where we failed in executing on our plan for Canadians. And I take that responsibility very seriously. I'm resolutely committed to reviewing every element of our campaign. And my family and I are resolutely committed to the next chapter in our party's fight for this great country. As a united team, we need to refocus and redouble our efforts to reach out to more Canadians. And a big part of that will happen through lessons learned from our review. Today, I'm very pleased to share that my colleague and former Member of Parliament, James Cumming, has agreed to chair the election campaign review. With the support of our caucus and the Conservative Party, James will conduct a thorough review of the national campaign. I'm very pleased that James has agreed to chair the review, and I look forward to his report, which will ideally be concluded by the end of this year. Our team is also focused on what comes next. We have a busy session ahead in the House of Commons. And if we take Justin Trudeau at his word, we may be back to the polls in the next 18 months. We know that too many Canadians are worried about what their financial future looks like, worried about their job,
worried about the fourth wave of the pandemic, and worried about the rising cost of living. Canada's Conservatives will continue to focus on how we bring people together to make life more affordable for everyone and to bring this country together. This means ensuring people who are struggling the most get the supports they need. Canadians who've been left behind by the Trudeau Liberals know they have a voice in Ottawa with Canada's Conservatives. Ensuring that businesses who are unsure about the next few months look like they can have confidence in our future. And that Canadians who are worried about endless spending and debt know that we will continue to hold the Trudeau Liberals to account. We are excited to get to work with our new additions to the Conservative team. Together, Canada's Conservatives will continue to focus on uniting this great country and putting the interests of Canadian families first. We're ready. COVID-19 பாப்-அப் பரிசோதனைகள். உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் அல்லது நீங்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தால் உடனடியாக உங்களை சோதனை செய்யுங்கள். அக்டோபர் மாதத்தில் மார்க்கம் நகரில் பின்வரும் இடங்களில் உங்கள் கோவிட் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். கேர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாப் மல்டி சர்வீசஸ் சென்டர், Markham Chinese Presbyterian Church, Islamic Society of Markham, YMCA Drive-Thru. மேலதிக விவரங்களுக்கு www.carefirstontario.ca அல்லது 416-646-5108 www.carefirstontario.ca அல்லது 416-646-5108. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:45 PM. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். கன்சர்வேட்டிவ் லீடர் எர்னோட்டோ குறிப்பிட்ட விடயங்களை பார்த்தோம். நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது கரன்சி. ஸ்ரீலங்காவில் இப்போது 187.50 ரூபீஸாக இருக்கின்றது அண்ட் இந்தியாவில் 60 ரூபீஸாக இருக்கின்றது. மற்ற நாடுகளில் எப்படி கரன்சி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இலங்கை 187.50 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து கனேடிய செய்திகள். வாசிப்பவர் துஷந்தி குணவர்ணம். வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை கொள்ளுமாம். கட்சி தலைமை பதவியில் இருந்து எரின் ஓட்டூலை அகற்றுவதற்கான அதிகாரத்தை இன்று கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு வழங்கியுள்ளனர். தேர்தலுக்கு பின்னர் இன்று முதலாவது தடவையாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் உறுப்பினர்கள் ஆட்டோவாவில் சந்தித்தனர். ஆனாலும் கட்சியின் தலைமை பதவியில் நீடிப்பதற்கு தன்னிடம் போதுமான ஆதரவு இருப்பதாக நம்புவதாக ஓட்டூல் இன்றைய கூட்டத்தின் பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். இன்றைய கூட்டத்தில் ஓட்டூலை கட்சித் தலைவர் பதவியில் இருந்து வெளியேற்றுவதற்கான அதிகாரத்தை தங்களுக்கு வழங்கலாமா என்ற வாக்களிப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். 2015ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சீர்திருத்த சட்டத்தை கட்சி கடைபிடிப்பதற்கு ஏற்ப
இன்றைய கூட்டத்தின் போது நிகழ்ந்த 4 முக்கிய வாக்களிப்புகளில் இதுவும் ஒன்றாக இருந்தது. ஆன்டாரியோ பாடசாலைகளில் இலக்கு வைக்கப்படும் கோவிட் விரைவு சோதனை திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்டாரியோவின் தலைமை சுகாதார மருத்துவ அதிகாரி பாடசாலைகளிலும் உரிமம் பெற்ற குழந்தை பராமரிப்பு நிலையங்களிலும் புதிய இலக்கு வைக்கப்படும் சோதனை திட்டத்தை இன்று அறிவித்தார். நேற்று வரையான புள்ளிவிவரங்களில் மாகாணத்தில் உள்ள 4844 பாடசாலைகளில் 816 பாடசாலைகளில் குறைந்தது ஒரு தொற்று பதிவாகியுள்ளது. தொற்றின் பரவல் காரணமாக 5 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. ஆன்டாரியோவில் 12 முதல் 17 வயதுக்குட்பட்டவர்களில் 81% அதிகமானோர் முதலாவது தடுப்பூசியை பெற்றுள்ளனர் என மாகாண தகவல்கள் கூறுகின்றன. அதேவேளை 73% மாணவர்கள் 2வது தடுப்பூசியை பெற்றுள்ளனர். 12 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 86% மாணவர்கள் ஆன்டாரியோவில் குறைந்தது ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளனர். 81% மாணவர்கள் 2 தடுப்பூசியையும் பெற்றுள்ளதாக ஆன்டாரியோ மாகாண சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் இன்று காலை கூறினார். கோவிட் 3வது தடுப்பூசியின் தகுதியை மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு ஆல்பர்டாவும் பிரிட்டிஷ் கொலம்பியாவும் விரிவுபடுத்துகிறது. நாளை முதல் 75 வயதுக்கு மேற்பட்டவர்களும் முதல் குடியினர் இனுயிட் அல்லது மேட்டிஸ் மக்களில் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களும் 3வது தடுப்பூசியை பெறலாம் என ஆல்பர்டா முதல்வர் ஜேசன் கெனி அறிவித்தார். அவர்களில் இறுதி தடுப்பூசியில் இருந்து 6 மாதங்கள் கடந்திருக்க வேண்டும் என்பது மாத்திரம் இவர்களுக்கான நிபந்தனையாக உள்ளது. இதன் மூலம் 1,50,000 பேர் அக்டோபர் மாத இறுதிக்குள் ஆல்பர்டாவில் 3வது தடுப்பூசிக்கு தகுதி பெறுகின்றனர். இதேவேளை 1,00,000 பேர் தகுதி பெறும் வகையில் 3வது தடுப்பூசியை பெறக்கூடியவர்களுக்கு அறிவித்தல் ஒன்றை பிரிட்டிஷ் கொலம்பியா விடுத்துள்ளது. ஆல்பர்டா மருத்துவமனைகளில் எதிர்கொள்ளப்படும் கொடூரமான நிலையை பார்வையிட வருமாறு முதல்வருக்கும் சுகாதார அமைச்சருக்கும் அவசர அழைப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. ஆல்பர்டா மருத்துவமனைகளின் அவசர சிகிச்சை பிரிவின் வைத்தியர்கள் இந்த அழைப்பை விடுத்துள்ளனர். நேற்று அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் ஒன்றில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆல்பர்டாவில் கடந்த பல வாரங்களாக நாளாந்த தொற்றின் எண்ணிக்கை 1000க்கும் அதிகமாக பதிவாகி வருகிறது. இன்று 663 தொற்றுக்களை மாத்திரம் ஆல்பர்டாவில் சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்திருந்தாலும் 26 புதிய மரணங்கள் பதிவாகியுள்ளன. இத்தாலியில் நிகழ்ந்த விமான விபத்தில் பலியானவர்களில் கியூபெக் வழக்கறிஞர் ஜூலியன் பர்சாட்டும் அடங்குகிறார். இத்தாலியின் மிலான் புறநகரில் இந்த விமான விபத்து நிகழ்ந்தது. 8 பேர் பலியான இந்த விமான விபத்தில் பலியானவர்களில் இவரும் ஒருவராவார். கியூபெக் மாகாண லிபரல் கட்சியின் மாகாண சபை உறுப்பினர் இவரது மரணத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:51 PM, டொரண்டோ வெதர் 17 degrees Celsius அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா கிரிப்ஸ். கனேடிய செய்திகள் பார்த்தோம். இப்போது கனேடிய வளம். இதில் 2 கவர் சாங்ஸ் பார்க்க இருக்கின்றோம். இதை பாடியவர் சம்பவி சண்முகானந்தம் ஃப்ரம் மின்னலை ப்ரொடக்ஷன். பார்க்கலாம். கூறப்பட்ட சேல
மூச்சு வெளியேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவானே மழையடிக்கும் சிறு பேச்சு வெயில் அடிக்கும் ஒரு பாரா உடம்பு மண்ணில் புதையிற வரையில் உடம்புற கூடுமோ உசிறு என்னோடு இருக்கையில நீ மண்ணோடு போவதெங்கே அடவும் சேவனே நான் இல்லையா கொல்ல வந்த மரணம் கூட குழம்பும் ஐயா அனிச்ச மலர் அழகே அச்சு அச்சு வெள்ள பேச்சழகே என் கண்ணுக்குள்ள கூடு கட்டி காதுக்குள்ள கோபம் குயிலே நீ எட்டி எட்டி போகையில விட்டு விட்டு போகும் உயிரே அனிச்ச மலர் அழகே அச்சு அச்சு வெள்ள பேச்சழகே என் கண்ணுக்குள்ள கூடு கட்டி காதுக்குள்ள கூவும் குயிலே நீ எட்டி எட்டி புகையில விட்டு விட்டு போகும் உயிரே அனிச்ச மலர் அழகே அச்சு அச்சு வெள்ள பேச்சழகே என் கண்ணுக்குள்ள கூடு கட்டி காதுக்குள்ள கூவும் குயிலே நீ எட்டி எட்டி புகையில விட்டு விட்டு போகும் உயிரே We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Welcome back. கலையரங்கத்தில் two beautiful songs by சாம்பவி சண்முகானந்தம் பார்த்தோம் by மின்னல் மியூசிக். நீங்கள் வந்து இவர்களுடைய மியூசிக்கை செக் அவுட் பண்ணணுமென்றால் யூடியூப்பில் மின்னல் மியூசிக் என்று சர்ச் பண்ணினீர்கள் என்றால் மற்ற பாடல்களையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போது டொரண்டோ டைம் 9:57 PM. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா கிரிப்ஸ். நிகழ்ச்சியில் இப்போது பார்க்க இருப்பது கேஸ் ப்ரைஸஸ் பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஸோ கேஸ் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படும் என்று கெனேடியன்ஸ் ஃபார் அஃபோர்டபுள் எனர்ஜி சொல்லியிருக்கின்றார்கள். ஸோ இன்றைக்கு இரவு 2 சென்ட்ஸாக கூட போகின்றது. ஸோ கேஸ் ப்ரைஸஸ் 1.42 சென்ட்ஸாக இருக்க போகின்றது, $1.42 இருக்க போகின்றது. அண்ட் தேர்ஸ்டேயும் இன்க்ரீஸ் பண்ணுமாம். ஸோ தேர்ஸ்டே வந்து $1.44 இன்க்ரீஸ் பண்ண போகின்றது. ஸோ தேர்ஸ்டே $1.44 இருக்கும். இதற்கான ரீசன் என்னென்று பார்த்தோம் என்றால் டிமாண்ட் அதிகமாக இருக்கின்றது, ஆனால் சப்ளை வந்து குறைவாக இருக்கின்றது. ஸோ இதனால தான் இதன் ப்ரைஸஸ் வந்து ஸ்பைக் பண்ணப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது வெதர். நாளை நிலவும் காலநிலை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ்,
செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதி கூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை உங்களை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கனிதா உதயகுமார்.